தமிழகம் முன்பு எப்படி வாக்களித்திருக்கிறது, போலிங் பர்சன்டேஜ் தமிழகத்தில் எப்படி இருக்கிறது, எப்படி இருந்திருக்கிறது அப்படின்னா 1967 தொடங்கி சில விவரங்களை பார்ப்போம். இது 1967 ஒரு முக்கியமான அரசியல் மாற்றம் ஏற்பட்ட ஆண்டு. 76.57% வாக்குகளை பதிவு செய்தது. அதற்கு முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் இது மிக அதிகம். 71 திமுக ஆட்சியை தக்க வைத்த ஆண்டு. 72.1% வாக்குகள் 1971 சட்டமன்ற தேர்தலில் பதிவாகி இருக்கிறது. 77 எடுத்துக்கொண்டால் நன்றாக குறைகிறது வாக்கு சதவீதம், 61.58%. 1980 65.42%, 84 73.47%, 89 ஒரு அரசியல் குழப்பத்துக்கு மத்தியில் நடைபெற்ற தேர்தல் அது, 72.19% 89 தேர்தல் பார்க்கிறது. ராஜீவ் படுகொலைக்கு பிறகு நடக்கக்கூடிய 91 தேர்தலில் மிக குறைவான வாக்கு சதவீதம் 63.84%. 1996 சற்றே உயர்ந்து 66.95%. 2001 59.07%. 2007 70.82%. இதுல இருந்து தான் உயர ஆரம்பிக்குது வாக்கு சதவீதம். அதுக்கு பிறகு சற்றே சரிந்த வாக்கு சதவீதம். 2011 ஹையஸ்ட் 1967 எடுத்துக்கிட்டா 2011 வாக்கு சதவீதம் தான் மிக உயர்ந்தது, 78.2%. 78% தாண்டியது. அதாவது இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் இன் தமிழ்நாடு. சமீபத்தில் இவையெல்லாம் தமிழ்நாடு சந்தித்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதங்கள். சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலும் ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை பார்த்தது. இவையெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் 89 தொடங்கி தொடர்ந்து ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. ஆனால் 2014 தேர்தல் நடக்கிறது, நாடாளுமன்ற தேர்தல். 73.86%, 74% வாக்குகள் பதிவாகின்றன. ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இன்கம்பன்ட்டுக்கு தான் அது சாதகமான ஒரு சூழ்நிலையாக அமைகிறது. கடந்த 3-4 தேர்தலாக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களை காட்டிலும் நல்ல வாக்கு சதவீதத்தை தமிழ்நாடு சந்தித்து வருகிறது.